السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا تمنوا لقاء العدو فإذا لقيتموهم فاصبروا. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊர்வாசிகள், அயல்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோன் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல நாளை மறுமையில் சுவனபதியில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்தனை பேர்களையும் ஒன்று கூட்டி புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. அருமையான இஸ்லாமிய சொந்தங்களே, ஒட்டுமொத்த இந்திய இஸ்லாமியர்களும் நியாயங்களால் தங்கள் சிந்தனைகளை தீட்டுகிற நியாயவான்களும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் வக்ஃப் திருத்த சட்டத்தை குறித்த ஆலோசனையிலும் அதை குறித்த சங்கடங்களிலும் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாத்தோடு தங்கள் சிந்தனைகளை நியாயமாக ஆக்கிக் கொண்ட பொதுமக்கள் சங்கடத்தோடு இருக்கிற இந்த நேரத்தில் தொடர்ந்து மேலும் ஒரு சங்கடத்தை இதே இந்திய திருநாட்டில் 2025 ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை நாமெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற இந்தியாவுடைய பிரதானமான காஷ்மீர் பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பயங்கரவாதிகளால், தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டிருக்கும் தகவல்களை நாம் அறிந்த உண்மை. அனந்தநாக் என்று சொல்லப்படுகிற மாவட்டம் காஷ்மீரில், அங்கே இருக்கும் பெஹல்காம் என்ற நகரில்
பைரசன் என்கிற இடத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் உண்மையில் யாராலும் மன்னிக்க முடியாத தாக்குதல். மனதில் ஈரம் இருப்பவன், இரக்கம் இருப்பவன், மக்களை சமப்பார்மையோடு பார்க்கிற எவனும் மன்னிக்க மாட்டான் இந்த தாக்குதலை. ஒருபோதும் இஸ்லாமும் மன்னிக்கிற விஷயம் அல்ல இது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ஹதீஸை நாம் பார்க்க முடியும். மன் அஷார அலா அஹீஹி பிஹதீதத்தி, தன் சகோதரனை பார்த்து ஒருவன் ஆயுதத்தை கொண்டு சுட்டி காட்டினால் லஅனத்துஹுல் மலாயிகா, வானவர்கள் அவனை சபிக்கிறார்கள். வஇன் கான அஹாஹு லி அபீஹி வ உம்மிஹி, அந்த சகோதரன் அவன் சொந்த சகோதரனாக இருந்தாலும் ஓர் தாய் பிள்ளையாக இருப்பினும் அவனை நோக்கி ஒரு ஆயுதத்தை சூண்டி காட்டினாலும் கூட லஅனத்துஹுல் மலாயிகா, அவனை வானவர்கள் சபிக்கிறார்கள் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். சுற்றுலாவிற்காக வேண்டி சென்ற மக்கள், நமக்கு தெரியாது அந்த இடத்தை பற்றி, வர்ணிக்கிறார்கள் பெஹல்காம். தமிழில் பெஹல்காம் என்று சொல்லுகிறார்கள், உருதுவில் பெஹல்காவ். பெஹல்காவ் என்று சொன்னால் முதல் கிராமம் என்பது பொருள். அந்த இடத்தில் ஒரு பள்ளத்தாக்கான பகுதி. அந்த இடத்தில் மக்கள் ஆடு மேய்ப்பதற்காக வேண்டி அதிகமாக அந்த இடத்தை பயன்படுத்தி வந்தவர்கள். சுற்றுலா தலங்களாக மாறியதற்கு பிறகு சுமார் ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் குதிரையில் மட்டுமே சவாரி செய்து அந்த இடத்தை அடைய முடியும் அளவிற்கு அற்புதமான ஒரு இடம் என்று வர்ணிக்கிறார்கள். ஆப்பிள் தோட்டங்கள். யாருக்கு தான் ஆப்பிள் தோட்டத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர்? அற்புதமான மலை காட்சிகள், வானளவு உயர்ந்து நிற்கிற மேகங்கள் மலைகளை தொட்டு செல்கிற அற்புதமான காட்சிகள், பனிகள் எல்லாம் மரங்களை சூழ்ந்து அப்படியே அலங்கரித்துக் கொண்டு இருக்கிற காட்சிகள். இதையெல்லாம் பார்ப்பதற்காக வேண்டி மக்கள் அங்கே படை சூடுகிற நேரத்தில் தான் கோழைத்தனமாக, ஈனத்தனமாக சில ஈன பிறவிகள் இஸ்லாத்தின் மீது அழுக்கை ஏற்படுத்துகிற நிலையில் யாரோ ஒருவன் செய்த தவறை இஸ்லாமியன் மீது வைத்தால் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அருமையான சகோதரர்களை, இந்த கோர தாண்டவத்தை இஸ்லாமியர்கள் மீது வைக்க நினைக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாக்குதல் வெறுமனை நடந்த தாக்குதல் அல்ல. 2008 மும்பையில் நடந்த தாக்குதலுக்கு அடுத்தபடியாக கோர தாண்டவத்தோடு நடந்த தாக்குதல் என்று இதை சுட்டி காட்டுகிறார்கள். சுமார் 26 பேர்கள் கொல்லப்பட்டு 20 பேர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய தகவல் என்ன தெரியுமா? நமது மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் காஷ்மீருடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு பெரும் தொகையை ஒதுக்குகிறது. சொல்லுவார்கள் 6.30 லட்சம் கோடிகள் காஷ்மீருக்கு மட்டுமே ஒதுக்கப்படும். இங்கே பத்திரிகை வாசிப்பவர்களுக்கு தெரியும், இவ்வளவு பாதுகாப்புக்காக வேண்டி பொருளாதாரம் ஒதுக்கப்பட்டதற்கு பின்னாலும் எங்கிருந்து வந்தார்கள் இந்த எதிரிகள்? எங்கிருந்து வந்து இந்த சுற்றுலா பயணிகள் தாக்கப்பட்டார்கள்? இதுவெல்லாம் ஒரு சராசரியான மனிதன் சிந்திக்க வேண்டிய விஷயம். நமக்குமான கேள்விகள் அதுதான். ஆனால் அத்துணை அவதூறுகளும் இஸ்லாமியன் மீது வைக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் இஸ்லாமியர்கள். அங்கே வந்து தாக்குதல் நடத்தும் போது உன்னுடைய பெயர் என்ன? உனக்கு சுன்னத்து செய்யப்பட்டிருக்கா? நீ கலிமா சொல்லு என்றெல்லாம் அந்த மக்களை சொல்லி கேள்வி எழுப்பி அதற்கு பின்னால் அவர்களை கொண்டதாக இஸ்லாமின் மீது வரி கொண்டவர்கள் சொல்லுகிற தகவல். ஆனால் அங்கே சென்ற அந்த பாதிப்பில் ஆளாக்கப்பட்ட மக்கள் சொல்லுகிற தகவல்களும் இன்றைக்கு வெளிச்சத்தில் வந்திருக்கிறது. ஒரு காலம் இருந்தது வீடியோக்கள் இல்லாத காலம், பத்திரிகையில் வருவதுதான் உண்மை என்று நம்புகிற காலம். தொப்பி போடப்பட்ட ஒரு இஸ்லாமியன், அவன் தொப்பிகள் தடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அவன் சோதனை செய்யப்படுகிற காலம் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு
அதுவெல்லாம் சாத்தியம் அல்ல என்பதற்கு மிகப்பெரிய தெளிவாக இந்த காஷ்மீர் பகுதியில் பெஹல்காவில் நடந்த இந்த நிகழ்வை சொல்ல முடியும். அருமையானவர்களே, அங்க போன ஒரு பெண் சொல்லுகிறார், என்னுடைய கணவனும் என்னுடைய மகனும் கொல்லப்பட்டார், ஆனால் என்னை ஒன்றும் செய்யவில்லை, என்னையும் கொலை செய்து விடுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அதற்கு பின்னால் எங்கிருந்தோ வந்த காஷ்மீர் முஸ்லிம் இளைஞர்கள் எங்களை பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்ற ஒரு வார்த்தையை சொல்லி என்னை பக்குவமாக அழைத்து கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சேர்த்தார்கள். அதே போல இன்னொரு சகோதரி சொல்லுகிறார், என்னை 2-3 சகோதரர்கள் என்னை அழைத்து சென்றார்கள், சொந்த சகோதரனை போல என்னை பாதுகாப்பான இடத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள். இன்றைக்கு அவர்களை நான் என் சொந்த சகோதரனை போல நான் பார்க்கிறேன். இது வெறும் வெத்து வார்த்தைகள் அல்ல. இன்றைக்கு காணொளிகளை திறந்தால், யூடியூப் போன்ற தளங்களை திறந்தால் உங்களுக்கும் பார்க்கலாம் இது போன்ற நிகழ்வுகளை. ஒரு சகோதரன் குதிரை சவாரி செய்கிற அந்த பகுதியை சார்ந்த, காஷ்மீரை சார்ந்த சையீத் ஆதில் ஹுசைன் என்பவன் தன்னை நாடி வந்த அந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுயிரை விட்டதை கூட பத்திரிகையில் பார்த்திருக்கிறோம். இப்படி ஏராளமான தகவல்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி கூட இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள், இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லுபவர்களை நாம் என்னவென்று சொல்லுவது? எத்தனை இட்டுக்கட்டுகளை அவதூறுகளை இஸ்லாமியின் மீது வைத்தாலும் அதுவெல்லாம் காற்றாற்று வெள்ளங்களில் அடித்து செல்லப்படும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அல்லாஹ்வுடைய தீனை அணைப்பதற்கு வெறுமனே அல்ல, யுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களை கொண்டு ஊதி அணைப்பதற்கு நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அவன் தீனை, அவன் மார்க்கத்தை, அல்லாஹ்வை பாதுகாப்பான், அவனே பரிபூர்ணப்படுத்துவான், யாராலும் அழித்து விட முடியாது. ஆனால் இது போன்ற அவதூறுகள் அப்பப்போது கெட்டவிழ்த்து விடப்படத்தான் செய்யும். ஆனால் இங்கே இஸ்லாமியர்களும் நடுநிலையாக சிந்திப்பவர்களுக்கு நாம் சொல்லுகிற தகவல் என்ன தெரியுமா? உலகத்தில் முதல் போர் நடந்தது, உலகத்தில் முதல் போர் நடந்தது. அந்த முதலாம் போரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். முதல் உலக போரில் மட்டுமே 1.6 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் 9 மில்லியன் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள், 7 மில்லியன் பாதுகாவலர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த கொலைகளை செய்தவர்கள் இஸ்லாமியர்களா? அல்லது இந்த உலக போரை நடத்தியவர்கள் இஸ்லாமியர்களா? நமக்கெல்லாம் தெரியும், 6 மில்லியன் யூதர்களை கொலை செய்த ஹிட்லர் ஒரு முஸ்லிமா? அவன் கொண்டதற்கு பின்னாலும் கூட சில யூதர்களை நான் விட்டு செல்லுகிறேன். ஏன் ஹிட்லர் இத்தனை மில்லியன் யூதர்களை கொலை செய்தான் என்பது பின்னால் வருகிற மக்களுக்கு வரலாறாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று விட்டு சென்றான் அந்த ஹிட்லர். அவன் ஒரு முஸ்லிமா? அதையெல்லாம் அவ்வளவு தூரம் போக வேண்டிய தேவையில்லை. அருமையான சகோதரர்களே, 80 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் பலஸ்தீனில் கொல்லப்படுகிறார்களே, சுமார் 70,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றால், அந்த இஸ்லாமியர்களை, பச்சிளம் குழந்தைகளை, கர்ப்பத்தோடு இருக்கிற பெண்களை, வயோதிகர்கள் என்று பாராமல் கூட சுட்டு பொசுகிற, தலைகள் சின்ன பின்னமாக்கப்படுகிற, உறுப்புகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிற செயல்களை செய்பவர்கள் ஒரு இஸ்லாமியனா? இதே இந்திய தேசத்தில் குஜராத் நகரில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இனப்படுகொலையால் எரிக்கப்பட்டார்களே, அந்த கொலைகளை செய்தவன் இஸ்லாமியனா? இப்படி 1000 கேள்விகள் ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் உண்டு, ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் உண்டு. எங்களுக்கு ஒன்றும் தெரியாதவைகள் அல்ல, கண்மூடி நாங்கள் வாழுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். இஸ்லாம் சமாதானத்தை போதிக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததற்கு பின்னால் கூட, அல்லாஹ் ஈமானிய பலத்தை தந்ததற்கு பின்னால் கூட பொறுமையாக வாழ்வதற்கான காரணம் தெரியுமா? நாங்கள் வாழையடி வாழையாக பொறுமைக்கு பேர் போனவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 13 ஆண்டு காலங்கள் நபித்துவத்திற்கு பின்னால் மக்கமா நகரத்தில் வாழ்ந்தார். இந்த மக்கமா நகரத்து வாழ்க்கையில் எம்பெருமானார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொல்லைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. எத்தனை பெரிய பணக்காரர்கள் சஹாபா பெருமக்கள் மதீனாவில் இருந்து 3 ஆண்டு காலங்கள்
ஷுஅபே தாலிப் என்று அபீ தாலிப் என்று சொல்லப்படுகிற மலை அடிவாரத்தில் பெருமானார் அவர்கள் ஊர் ஒதுக்கப்பட்டார்களே, பெருமானார் 3 ஆண்டு காலங்கள் அந்த மலை அடிவாரத்தில் வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தவர் ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை சாராத ஒரு மனிதர். எம்பெருமானார் அவர்கள் சாதிக்குல் அமீன், மக்கமா நகரத்திலேயே உண்மையாளன் என்று எம்பெருமானார் பேசப்பட்டதெல்லாம் இஸ்லாமியர்களை கொண்டு அல்ல, இஸ்லாமை தாண்டி வாழ்ந்த மக்கள் சாதிக்குல் அமீன் என்று பெருமானார் அவர்களை போற்றினார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவிற்கு சமாதானத்தை போதிக்கிறது. பெருமானார் அவர்களிடத்தில் தான் தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு பாதுகாப்பிற்கு கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்த களத்திற்கு முன்பதாக ஒரு நாள் முன்னால் நாயகம் சாப்பிட்ட வீட்டை பற்றி சொல்லுவார்கள். ஒரு யகூதியனுடைய வீடு, அந்நியவனோடு பிரமதத்தை சார்ந்தவனோடு இஸ்லாம் எவ்வளவு தூரம் சகோதரத்துவத்தை காமித்திருக்கிறது என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வருகிற அத்துணை மேன்மக்களுடைய வரலாறுகளும் நமக்கு சான்றாக இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தை பரப்புகிற மார்க்கம் அல்ல. உங்களுக்கு தெரியும், உயர்ந்த வாக்கியமாக இஸ்லாம் சொல்லுகிற, இஸ்லாத்தின் காணிக்கையாக சொல்லுகிற வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரை பார்த்தாலும், ஈமான் உள்ளத்தில் தங்கியிருக்கிற எந்த மனிதனை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், இறைவனின் சாந்தி உனக்கு உண்டாகட்டும், வரஹ்மத்துல்லாஹ், அவனின் அருள் உண்டாகட்டும், வபரகாத்துஹு, அவனுடைய அபிவிருத்தி உண்டாகட்டும் என்று ஒரு முஸ்லிமை பார்த்து சொல்லுவது சுன்னத்து மட்டுமல்ல. அந்த வார்த்தையை கேட்கிற எந்த ஒரு இஸ்லாமியனும் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அவனுக்கு திரும்ப ரப்பினுடைய சமாதானத்தை அவன் மீது உண்டாகுவதற்கு பிரார்த்திப்பது இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. இஸ்லாம் ஒருபோதும் சமாதானத்திற்கு மாற்றமான மார்க்கம் அல்ல. சொல்ல போனால் இஸ்லாமியன் அவன் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிற 5 தொழுகை, ஒவ்வொரு தொழுகையும் இஸ்லாமியன் மீது கடமை. அந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அவன் சலாம் கொடுத்ததற்கு பிறகு ஓத வேண்டிய வார்த்தை அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம், ரப்பே நீ சமாதானமுடையவன், வமின்கஸ் ஸலாம், உன் பகுதியிலிருந்தே சலாமத்து வருகிறது, சாந்தி வருகிறது, வஇலைக யர்ஜுஸ் ஸலாம், உன் பக்கமே சலாமத்தும் சாந்தியும் திரும்புகிறது, ஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம், யா அல்லாஹ் எங்களை சமாதானத்தோடு, எங்களை நிம்மதியோடு, எங்களை அமைதியோடு, எங்களை சாந்தியோடு, ஹய்யினா எங்களை உயிர் வாழச் செய் என்று ரப்பிடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்பது ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிற பாடம். எப்படி ஒரு இஸ்லாமியன் தாக்குதல் செய்ய முடியும்? இஸ்லாமிய பெயரை தாங்கியவன் செய்திருக்கிறான், ஆனால் அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அமைதியாக கணவன் மனைவியாக திருமணம் முடிந்து ஒரு சுற்றுலா பயணத்திற்காக நிம்மதியை நாடி வருகிற ஒரு பொதுமக்களை இப்படி அயோக்கியத்தனமாக கோழைத்தனமாக பின்பக்கத்தில் வந்து தாக்குபவன் ஒருபோதும் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் இதுவெல்லாம் மிகப்பெரிய தவறு என்பதை தான் சுட்டி காட்டுகிறது. எத்தனை தாக்குதல் வந்தபோது கூட பொறுமையாக இருந்து அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலங்கள் கழித்து மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாலேயும் அங்கேயும் எதிரிகள் விடாமல் தாக்கியதனால் தான் அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார். உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், எதிரிகள் அநியாயமாக தாக்குகிறார்கள் அல்லவா, அவர்களோடு போர் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அப்படி அனுமதி வழங்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட இஸ்லாத்தில் நடந்த யுத்தங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 74 யுத்தங்கள் மட்டும்தான். இன்னைக்கு இஸ்ரேல் நடத்துகிற யுத்தம் சுமார் 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அல்ல குஜராத்தில் நடந்த இனப்படுகொலையில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ எண்ணிக்கைகளை உலகத்தினுடைய முதலாம் போரில் நடந்த மில்லியன் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஹிட்லர் கொன்ன 6 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள். ஆனால் இஸ்லாத்தில் நடந்த 74 யுத்தங்களும் தற்காப்புக்காக வேண்டி நடத்தப்பட்ட யுத்தங்கள், யாரையும் தாக்குவதற்காக வேண்டி அல்ல. அதுவும் கூட அவன் சமாதானமாகிவிட்டால் அவனோடு ஒத்து போய்விட வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லுகிற யுத்தத்தினுடைய நிபந்தனை. அந்த யுத்த களத்தில் கூட குழந்தைகளையோ அல்லது வயோதிகர்களையோ
பெண்களையோ சாமானிய மக்களையோ கொல்வதற்கு கூட இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. இப்படியெல்லாம் யுத்தம் நடந்தும் கூட யுத்தத்தினுடைய கொல்லப்பட்ட எதிரிகளுடைய எண்ணிக்கையையும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையும் வரலாற்றில் பார்க்க முடியும். இஸ்லாத்தில் நடந்த 74 யுத்தத்தில் சுமார் 1018 பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேருங்க? குஜராத் யுத்தத்தில் நடந்த கொலைகள் எத்தனை? 2000 பேர். அது ஒன்றும் பெரிய ரொம்ப வருஷம்லாம் இல்லை. 74 யுத்த களங்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெறும் 1018 பேர்கள். அந்த 1018 பேர்களில் கூட 259 பேர்கள் இஸ்லாமியர். மீதமுள்ளவர்கள் மட்டும்தான் எதிரிகள். இஸ்லாம் எவ்வளவு கருணையோடு யுத்தம் நடத்திருக்கிறது, எவ்வளவு பாதுகாப்போடு யுத்தம் நடத்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். ஒரு எதிரியை கொன்றதற்கு பிறகு வந்து நிற்பார். யா ரசூலல்லாஹ், நான் அவனை கொல்லுகிற நேரத்தில் என்னை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னான். ஆனால் நான் அவனை விடவில்லை, அவனை நான் கொலை செய்தேன். ஏன் தெரியுமா? அவன் என் கையில் இருக்கிற வாளை பார்த்துவிட்டு பயந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னான். எனவே நான் அவனை கொலை செய்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்பார்கள், அஃபலா ஷக்கத்த அன் கல்பி, நீ என்ன அவன் உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா? அவன் உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கிறானா அல்லது வெறுமனை ஈமான் கொண்டிருக்கிறானா என்று நீ அவனை உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை கண்டித்தார்கள் என்றால் விலை மதிப்பற்ற முத்து இஸ்லாத்தில் ஒரு மனிதனுடைய உயிர். எனவே தான் குர்ஆன் சொல்லுகிறது, மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த், பூமியிலே எந்தவித காரணமும் இல்லாமல் குழப்பத்தை விளைவிப்பவன், ஒரு உயிரை சேதப்படுத்துபவன், கொலைப்படுத்துபவன், ஃபகஅன்னமா அவன் இந்த பூமியிலே அனைவர்களையும் கொண்டவனை போல, வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, பூமியில் ஒருவனை உயிர் வாழச் செய்தால் ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, அவன் இந்த பூமியில் வாழுகிற அனைத்து மக்களையும் உயிர் வாழச் செய்தவன் என்பதை குர்ஆன் மிக தெளிவாகவே உயிரினுடைய மதிப்பை நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னைக்கு இஸ்லாமியன் மதிக்குகிற மிகப்பெரிய ஆலயம் எதுங்க? ஒரு இஸ்லாமியன் மதிக்குகிற, ஒரு இஸ்லாமியன் பார்க்க வேண்டும் என்று வாழ்க்கையில் ஏங்குகிற, தொட்டு முத்தமிட வேண்டும் என்று உள்ளம் துடிக்குகிற, பார்வையால் தன் பார்வையால் பாவத்தை கரிக்க வேண்டும் என்று நினைக்கிற புனித கஅபத்துல்லாஹ் எம்பெருமானார் அவர்கள் அந்த கஅபாவை பார்த்து சொல்லுகிறார், கஅபாவே, உன்னை விட ஒரு மனிதனுடைய உயிர் அல்லாஹ்விடத்தில் மதிப்பார். ஹுர்மத்தன், அல்லாஹ்விடத்தில் உன்னை விடவும் ஒரு உயிர் மிகப்பெரிய மதிப்பிருக்கிறார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்கும்போது ஒரு இஸ்லாமியன் எப்படி ஒரு சுற்றுலா தலத்திற்கு வந்த அப்பாவி ஜனங்களை கொல்ல முடியும்? அருமையானவர்களே, இது ஒட்டுமொத்த உலகமும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இந்தியாவில் வாழுகிற ஜனநாயகத்தை பேணுகிற அத்துணை மக்களும் எழுப்புகிற ஒரே குரல். இதற்கான நீதியை மத்திய அரசு கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். யார் கொலை செய்தார்கள்? எப்படி இந்த கொலை நடந்தது? இத்தனை பாதுகாப்புகள், ஒரு ஆண்டுக்கு இத்தனை கோடி லட்சங்கள் காஷ்மீருடைய பாதுகாப்புக்கு மட்டுமே ஒதுக்கப்படுகிற போது இத்தனை பாதுகாப்புகள் இருந்தும் கூட இத்தனை மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பொறுப்புதாரியும் அரசாங்கம் தான். அதை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். ஒரு பொண்ணு சொல்றா, என் கணவனும் என்னுடைய மகனும் கொல்லப்பட்டார்கள், ஆனால் அங்க எந்த பாதுகாப்பும் இல்லை. அவ சொல்ற அந்த ஒற்றை வார்த்தை, இந்த 6 லட்சத்துக்கும் மேலான கோடிகள் ஒரு ஒரு நகரத்திற்கு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒதுக்குறதுக்கு பின்னாலையும் கூட இந்த ஆர்மி எங்க போறாங்க? இந்த பாதுகாப்புகள் எங்க? அப்பவும் கூட அந்த பெண்ணு சொல்றா, அந்த ஆர்மியோ யாருமே இல்லாத அந்த நேரத்தில் ஒரு 3 இளைஞர்கள் மட்டும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு பாதுகாப்பாக கொண்டு சென்றார்கள். சாலைகள் எல்லாம் மூடப்பட்டு அந்த சுற்றுலா தலத்திற்காக வேண்டி வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் திரும்ப அனுப்பப்படுகிறார்கள். போகிற வழியில் சாலைகள் அடைக்கப்பட்ட போது அல்லாஹுக்காக வேண்டியே வணங்கப்படுவதற்காக வேண்டி கட்டப்பட்ட மஸ்ஜிதுகளில் ஒரு இஸ்லாமியன் அல்லாதவனை கொண்டு பாதுகாப்புக்காக வேண்டி எங்களை அந்தந்த காஷ்மீர் பள்ளிகளில் எங்களை நிரப்பப்பட்டது என்பது ஒரு இஸ்லாமியன் சொல்லுகிற தகவல் அல்ல. இஸ்லாமியன் சொல்லுகிற தகவல் அல்ல. ஒரு ரமேஷும் குமேஷும் சொல்லுகிற தகவல் இதுவெல்லாம். அருமையான சகோதரர்களை, இவ்வளவு தெளிவாக இந்த ஜும்ஆவில் இந்த
இந்த தகவலை உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக்குவதற்கான காரணம் மாற்று கருத்துகள் நிறையவே பரப்பப்படுகிறது. நீங்கள் ஒன்றும் ஃபேஸ்புக்கில் போய் உங்களுடைய பதிவுகளை போட வேண்டும் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு தெரிந்தவன் இருந்தால், உங்களுடைய சகோதரனாக நண்பனாக பிரமதத்தை சார்ந்தவன் இருந்தால் அவனிடத்தில் இந்த தகவலை நீங்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஒரு காலம் இருந்தது, இஸ்லாமியர்கள் தான் எல்லா தீவிரவாதத்திற்கான காரணம் என்று சொன்னார்கள். ஆனால் இஸ்லாமியன் என்று பேசவில்லை. இஸ்லாமை தாண்டி வாழுகிற மக்கள் கூட ஏன் அபாண்டமாக அவர்கள் மீது அபத்தமாக பழி சுமத்தீர்கள் என்று பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், அருமையான சகோதரர்களே, நம்முடைய பிரச்சாரங்களும் வேண்டும். நாமும் இந்த உண்மை தன்மையை சொல்ல வேண்டும். அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சரியான நடவடிக்கைகள் அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டி மத்திய அரசு துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த ஜும்ஆவின் வாயிலாக இந்த சமுதாயத்தின் மக்களின் மூலமாக நாம் முன்வைக்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்திய தேசத்திலும் எங்கெல்லாம் இஸ்லாமியர்களும் அப்பாவி ஜனங்களும் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் அல்லாஹ் பரிபூர்ணமான பாதுகாப்பை தருவானாக. இஸ்லாமை அழிக்க வேண்டும், பொதுமக்களிடத்தில் சமாதானத்தை நீக்க வேண்டும், சேதப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அல்லாஹ் ஒன்றில் ஹிதாயத்தை கொடுப்பானாக, அல்லது தக்க பானத்தை கொடுப்பானாக, அவருடைய சதிகளை நிர்மூலமாக்குவானாக, அவர்களுடைய எல்லா தீர்மானங்களையும் அல்லாஹ் தவிடுபடியாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.